வணக்கம் மக்களே. இன்று நான் இந்தளவு பேட்டியளித்துக் கொண்டிருக்கிறேன். இன்று பேட்டியளிக்கப்படுவது பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் வளர்ச்சியில் அதிக கவனம் தேவை. கவனம் தேவை. தான் பிள்ளையை நல்லா தான் வளர்ப்பிய இன்னும் அதிக கவனம் தேவை. சில பேர் இதில் என்ன ஒரு விஷயம்னா, சில பேர் நினைக்கலாம் பெற்றோர்களை வச்சு அதிக கவனம் தேவை, படிப்புக்கு அதிக கவனம் தேவைங்கிறாப்பிள்ளையே. ஆசிரியர் தானே பிள்ளை படிப்பை சொல்லி ஆசிரியர்களுக்கும் தேவைங்கிறார். ஆசிரியர்களுக்கும் தேவை, ஆசிரியர்களும் நல்லா தேவை, பிள்ளைகளும் பெற்றோரும் தேவை. இப்போ பெற்றோரை வச்சு பிள்ளைகளுக்கு கவனம் தேவைங்கிறத விரிவாகத்தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒன்று சொல்கிறேன். தான் பிள்ளை படிக்கலைன்னு வச்சுங்களேன், தான் பிள்ளை படிக்க சொல்கிறீங்க, படிக்க மாட்டேங்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்கள கட்டாயப்படுத்தி படிக்க வைக்காதீங்க. கட்டாயப்படுத்தி நீ படிப்பா அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தில் பிள்ளைய கேட்காதோ. அதுகளுக்கு பயன்படுற வகையில் படிக்க வைங்க. சின்ன பிள்ளைன்னா அதுக்கு இருந்தாப்புல சொல்லி, பெரிய பிள்ளைன்னா அதுக்கு இருந்தாலும் பயணம் சொல்லி, அதுக்கு பிள்ளைன்னா அதுக்கு இருந்தாலும் பயணம் சொல்லி, அப்படி சொல்லி படிக்க வைங்க. அது இல்லாமல் நல்லா புள்ள வளர்கிறதுக்காக படிப்பான்னு சொன்னால் அந்த புள்ள காதிலே வாங்க வாய்ப்பு இல்லை. முக்கால்வாசி பிள்ளை இந்த காலத்தில் காதிலே வாங்காதுங்க. விளையாட்டு பூச்சிலே தான் இருக்குங்க சின்ன பிள்ளைலாம். உதாரணத்துக்கு நான் என் பிள்ளைய வச்சு சொல்கிறேன் சில விஷயம். என் பிள்ளை இப்போ ஓரளவு நல்லா படிக்குது. காரணம் என்ன தெரியுமா? எங்கள் ஒய்ஃபு பேசும், படிக்காது, கோபமாக பேச இது பண்ண செய்யும், படிக்காது. ஆனால் நான் ஒன்றும் பேசவே மாட்டேன், படிக்க வைப்பேன். காரணம் என்ன தெரியுமா? எங்கள் ஒய்ஃபு படிக்க சொல்லி கட்டாயப்படுத்தும். அது படிக்க முடியாமல் இப்போ கேட்காது. நான் என்ன பண்ணுவேன்? படிக்க சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டேன். அதான் உதாரணம். சின்ன வயசு பிள்ளை எல்கேஜி படிக்கிற பிள்ளையே யூகேஜி படிக்கல. ஏபிசிடி விளையாடுவோம். ஏபிசிடி வச்சு விளையாடுவோம். வாங்கடா ஏபிசிடி வை, ஏபிசிடி இப்படி விஷயத்தை வைக்க சொல்லுவேன். அவள் எடுத்து விளையாடுற மாதிரி காமிப்பேன். அப்போ அவன் மனசில் பதிஞ்சிருச்சு. இதே கட்டாயப்படுத்தி நீ படின்னு சொன்னால் அது படிச்சிருக்க மாதிரி. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, விளையாட்டாக சொல்லிக் கொடுங்க. எதையுமே கட்டாயப்படுத்தி சொல்கிறது படிப்பாக இருந்தாலும் விளையாட்டு தான். விளையாட்டாக சொல்லிக் கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ஏறிடும். இப்போ ஒரு சினிமா பார்க்குறவங்கலாம் எதாவது சினிமா ஏன் மோகம் இருக்குது? இங்கே சினிமா பார்க்கணும் ஆசையாக இருக்குது. சினிமா படம் மாதிரி விளையாட்டாக சொல்லிக் கொடுங்க, எல்லாம் ஏறி மனசில். அதெல்லாம் கட்டாயப்படுத்தினா அது என்ன இருந்தாலும் சின்ன பிள்ளை, சிறு வயசு பிள்ளை, எல்கேஜி யூகேஜி பிள்ளை, 5வது படிக்கிற பிள்ளை வரைக்கும் என்ன கட்டாயப்படுத்தினாலும் கேட்காதுங்க. அதை இதெல்லாம் பண்ணுங்க. அதுக்காக என்ன சொல்கிறேன்னா, இப்போ 5வது படிக்கும் உள்ள பிள்ளைகளை விளையாட்டாக சொல்லிக் கொடுக்கணும். எப்படி நான் சொன்னேன், ஏபிசி சொன்ன மாதிரி. அப்புறம் என் பிள்ளை 2வது வந்தோன்னே சொன்னேன், 1வது வந்தோடனே ஆனால் அவனை எங்கே இருக்கு கண்டுபிடிக்க இப்போ பேப்பரில் காமிச்சு விளையாடுற மாதிரி. ஆனால் அவனை எங்கே இருக்கு கண்டுபிடிக்க பார்ப்போம். நீ கண்டுபிடிக்க நான் கண்டுபிடிக்காம போகிறது. நீ எங்கே கண்டுபிடிச்சா விளையாண்டான், இது பண்ணி நான் செஞ்சேன். இப்போ ஆனால் அவனை நல்லா செஞ்சுக்கிட்டான். அதே மாதிரி இப்போ 4வது படிக்கும்போது என்ன பண்ணுறேன், கணக்கு போட்டு பார்க்க சொல்லி கணக்கை சொல்லி கொடுத்து கணக்கு போட்டு பாருங்கடா, எப்படி எடுப்பாங்கடா. நீங்கள் வருங்காலத்தில் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க, வருங்காலத்தில் எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க, உன்னை யார் எல்லாம் இல்லை எப்படி வந்தால் அவனை மதிப்பாக பார்க்குறீங்க, அந்த வழி போ அப்படின்னு சொல்லி கொடுத்து கொண்டு வரேன். இப்போ என்ன பண்ணுது, என் பிள்ளை ஆர்வமாக படிக்குது. இதே நீங்களும் அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு விளையாட்டாக சொல்லிக் கொடுத்து இது பண்ணி செஞ்சு அதுக்கு தகுந்தாப்புல சொல்லிக் கொடுத்து விளையாட்டாக போனீங்கன்னா நல்லா படிக்கிங்க, நல்லா வருங்க. கவனம் செலுத்துங்க. அதை விட்டு நீங்கள் கட்டாயப்படுத்தி வச்சுக்கிங்க. சின்ன பிள்ளைகளில் 5வது வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் கட்டாயப்படுத்த நிச்சயம் கேட்காதுங்க. 5வதுக்கு மேலே வந்த பிள்ளைகளும் ஓரளவு உடந்தனால படிப்புக்கு கொஞ்சம் கவனம் வரும். அது படிக்க ஆரம்பிச்சிருங்க. 10வது வந்தவங்கள்ட்ட என்ன சொல்லணும்னா, இப்படி சொல்லலாம். 5வதுக்கு மேலே வந்தவங்களே உணர ஆரம்பிச்சிருவாங்க. வருங்காலத்தில் நீ என்னப்பா ஆக நினைக்கிற, கலெக்டரா, எம்பிபிஎஸ் ஆகணுமா, ஐபிஎஸ் படிக்கணுமா, என்ன ஆக நினைக்கிற அப்படின்னு கேட்டு பாருங்கள். அது கேட்கும்போது அதுக்கு சொல்லணும், நான் இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணணும், கரெக்டாக உடனே ஒரு ஆர்வம் கொடுக்கும். நீ நல்லா படித்தாம்பா நல்லா வர முடியும், நல்லா படிப்பா அப்படின்னு சொன்னால் ஆர்வம் கொடுக்கும். அப்படி செய்யலாம். அதை விட்டு நீ படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு மாதிரி இந்த காலத்தில் பிள்ளைங்க படிக்க வாய்ப்பே இல்லை. என் கருத்துப்பா அது. நான் அப்படி தான் பண்ணேன். எல்லாத்தையும் ஆடுற மாட்டை ஆடி கேட்கணும், பாடுற மாட்டை பாடி கேட்கணுங்கிற மாதிரி அவங்கவுங்களுக்கு தகுந்தாப்பா செய்கிறேன் நான். இதான் என் கருத்து. ஓகே, நன்றி, தேங்க்யூ. ஓகே.